உங்களோட எச்சி ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும்னு சொன்ன நம்ப முடியுதா? பட் அதுதான் உண்மை. ஸோ இன்னைக்கு நம்ம பிளட் கேன்சர் பேஷண்ட்டை நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பட் இதை ஏன் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட். நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். ஸோ ரிவ்யூக்கு வந்துட்டு நம்ம போவோம் இல்லைங்களா? அப்போ ரிவ்யூ போகும்போது என் பக்கத்துல வந்து ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருந்தான். அவங்க அம்மா பிளஸ் அவங்க அந்த குட்டி பையன் இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும், 6 to 7 o'clock இருக்கும், அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அவங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து வந்திருந்தாங்க. அவனை பார்த்தாலே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஹி இஸ் டேக்கிங் கீமோ தெரப்பின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவனுக்கு ஹேர் இல்லை, குட்டி பையனுக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் எல்லாமே இல்லை. ஐ டோன்ட் நோ, அவங்க வந்துட்டு கீமோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. கீமோ எடுத்துட்டு இருக்கீங்களா, எத்தனாவது கீமோ அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த குட்டி பையனுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஷாக்ட். ஸோ பிளட் கேன்சர் அந்த சின்ன பையனுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஃபீவருக்கான எந்த ரிசல்ட்ஸுமே வந்துட்டு கிடைக்கவே இல்லை. டேப்லெட் போட்டு வந்துட்டு சரியாகவே இல்லை. அப்புறம் தான் கேஎம்சிஹெச் கூட்டிட்டு வந்து அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்து அதில் பிளட் கேன்சர்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரெஸ்ட் கேன்சரா இருக்கட்டும், இல்லை இந்த த்ரோட் கேன்சரா இருக்கட்டும், இல்லை வேற சம்திங் சர்விக்கல் கேன்சரா இருக்கட்டும், வாட் எவர் த கேன்சர் இஸ் தேர், அது வந்து ஒரு பார்ட்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம கீமோதெரப்பி கொடுத்து நம்மளோட கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பார்ட்டையும் வந்துட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறோம். பட் இந்த பிளட் கேன்சர் வந்துச்சுன்னா அவங்களை எப்படி கியூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம், என்ன என்ன பிளட் கேன்சர் வந்து எப்படி கியூர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்பதான் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களால பல பேரோட லைஃபை சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிளட் கேன்சர் இஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், பிளட்ல ஃபுல்லா பரவி இருக்கிறது தான் பிளட் கேன்சர். ஸோ அந்த கேன்சர் வந்துச்சு அப்படின்னா என்னவாகும் பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்குள்ள இந்த டபிள்யூபிசி அண்ட் ஆர்பிசி இருக்குல்ல, ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து தான் நம்மளுக்கு அதிகமா எதிர்ப்பு சக்தி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ். சரிங்களா? இந்த பிளட் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் பிளட் செல்ஸை கம்ப்ளீட்டா அது வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் இந்த பிளட் கேன்சர். ஸோ அதனாலதான் பீப்புள் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம வந்துட்டு கடைசியில வந்துட்டு அவங்க டெத் பெட்ல இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கியூர் பண்றது, இது வந்து கியூரே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கியூரியஸ்ல வந்து நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். அப்ப ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, DKMS அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து ஒரு URL வரும். அந்த URL நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல நீங்க உங்களோட நேம், அட்ரஸ் அண்ட் எவ்ரிதிங் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு ஒரு கிட் வரும். அந்த கிட்ல நீங்க உங்களோட எச்சிய சாம்பிள் எடுத்து சேம் அதே கிட்லயே வந்து உங்களுக்கு அந்த சாம்பிளை வச்சு ரீபோஸ்ட் பண்றதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 0 காஸ்ட் கூட. சரிங்களா? ஸோ அந்த ஸ்வாப் எடுத்து அந்த அவங்க கொடுத்துருக்க போஸ்ட்ல வச்சு பக்கத்துல இருக்கிற நியர்பையா இருக்கிற எந்த போஸ்ட் பாக்ஸ்ல வேணாலும் நீங்க போட்டுடலாம். ஸோ நீங்க அதை போட்டோம்னா அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அது டைரக்டா வந்து ஜெர்மனி போகும். ஸோ ஜெர்மனில வந்து அவங்களோட அந்த எச்சிய அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருவாங்க. எங்கேயாச்சும் இந்த உலகத்துல யாருக்காச்சும் பிளட் கேன்சர் வந்தவங்களுக்கு உங்களோட ஸ்டெம் செல்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் வரும். நீங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சென்டருக்கு போயிட்டு நார்மலா பிளட் டொனேட் பண்ற மாதிரி நீங்க உங்க ஸ்டெம் செல்ஸை டொனேட் பண்ணிட்டு வரலாம். அந்த ஸ்டெம் செல்ஸ் உலகத்துல இருக்க எங்கேயோ யாரையோ இந்த பிளட் கேன்சர் பேஷண்ட்டை காப்பாத்தும். ஸோ இதுதான் நான் அந்த குட்டி பையனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம். ஸோ அதை உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல இது வரைக்கும் 1,20,00,000 பீப்புள்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல 1 lakh பீப்புள் கிட்ட வந்துட்டு டோனரா மாறி இருக்காங்க. ஸோ
ஹவு கிரேட்ல. ஸோ இப்போ வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அவங்களால காப்பாற்ற முடியும். பட் இந்த டேட்டால பார்க்கும்போது அந்த ஸ்டெம் செல்ஸ் மேட்ச் ஆகுற பீப்புள் யாருமே இல்ல அப்படின்னா அவங்களுடைய உயிரை அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கு. பட் அதே நம்ம இந்த வீடியோ பாக்குற நீங்களா இருக்கட்டும், இல்ல இந்த வீடியோவை நீங்க யாருக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த ஃப்ரெண்டா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த DKMS அப்படிங்கிற வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெம் செல்ஸோட எல்லா டேட்டாவுமே அந்த புக்ல இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இஃப் எனி ஒன் ஹூ இஸ் suffering from this blood cancer who needs the stem cells we can donate. ஸோ நம்ம ஒருத்தவங்களோட லைஃபை சேவ் பண்றோம், தட் டூ இன் ஜீரோ காஸ்ட். நம்ம யாருக்கும் காசு லட்சக்கணக்கில் கொடுத்து அவங்கள சேவ் பண்ணல, ஒரு 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 எந்த ஒரு அலைச்சலும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட வீடு தேடி அந்த கிட் வரும். அந்த கிட்ல நீங்க உங்களுடைய சாம்பிள்ஸை நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர். பட் எனக்கே ஈவன் அந்த கேன்சரை வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும், எனக்கு அந்த கேன்சர் வந்து என் உடம்புல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். அப்படியும் கூட எனக்கு வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு இப்போ டே டு டே லைஃப்ல. லைக் எவ்ரி திங் நான் முன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கட்டும், எதுவுமே முன்னாடி மாதிரி இல்லை, தட் இஸ் ட்ரூ. பட் திங்க் ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட் வந்து லைஃப் லாங்கா அவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். பட் அதை வந்து நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் மேட்ச் ஆகிற பட்சத்துல அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா why don't we? ஸோ இந்த DKMS-ஓட டேக்லைனே பார்த்தீங்கன்னா டுகெதர் வி கேன் டெலிட் பிளட் கேன்சர் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் டெலிட் த பிளட் கேன்சர். ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருனால முடியுதோ அவங்க கண்டிப்பா இந்த ஸ்டெம் செல்ஸ் டொனேஷனை பண்ணட்டும். ஆல்சோ பிளட் கேன்சர் வந்த ஒரு சில பேஷண்ட்ஸ் இந்த கேன்சரை கியூரே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ நீங்க இப்பதான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். until then bye from